அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 18ல் மரபியல் பாடப்பகுதியில் அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் விடையளின்னு இருக்குது. இதில் ஒன்று பாருங்கள். ஈரினை வேறுபட்ட பண்புகளை கொண்ட உயிரிகளில் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இருபண்பு கலப்பு. 2. எந்த சூழ்நிலையில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும்? விடை ஹோமோசைகஸ். ஒத்த கருநிலை டிடி. 3. ஒரு தோட்ட பட்டாணி செடி இலை கோணத்தில் மலர்களை தோற்றுவிக்கிறது, மற்றொரு செடி நுனியில் மலர்களை தோற்றுவிக்கிறது. இவற்றுள் எது ஓங்கு பண்பை பெற்றிருக்கும்? விடை பார்க்கலாமா? இதுதான் விடை. இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிக்கும் பட்டாணி செடி ஓங்கு பண்பை பெற்றிருக்கும். இதை விடையை எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்க. 4. மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்தும் டிஎன்ஏவின் பகுதிக்கு என்ன பெயர்? இதற்கான விடை ஜீன். அடுத்து 5 பாருங்க. டிஎன்ஏவில் நியூக்ளியோடைடுகளை இணைக்கும் பிணைப்பின் பெயரை எழுதுக. இதற்கான விடை பாஸ்போடை எஸ்டர் பிணைப்பு. அடுத்து குறுகிய விடையளி. 1. மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? இதற்கான விடை பக்க எண் 260 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதற்கான விடை இங்கே இருக்குது. இதில் இயற்கையாகவே தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் தூய தாவரங்களை பெருக்கம் செய்வது எளிது. இது ஓராண்டு தாவரமாக இருப்பதால் வாழ்க்கை காலம் மிக குறுகியது. எனவே குறுகிய காலத்தில் பல தலைமுறைகளை விரைவில் அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள். இதில் அயல் மகரந்த சேர்க்கை செய்வது மிகவும் எளிது. ஆழமாக வரையறுக்கப்பட்ட பல வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ளது. மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டது. சரி, அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி. பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர் அறிவது என்ன? இதற்கான விடை பக்க எண் 260 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க விடை. ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோற்றம் பீனோடைப் என்கிறோம். சரியா? 2வது பாயிண்ட், தாவரங்களின் ஜீனாக்கம் ஜீனோடைப் எனப்படும். இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கிங்க. 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது, அல்லோசோம்கள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 264 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. ஒரு உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் எனப்படும். இவை பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்ரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என 2 வகை பால் குரோமோசோம்கள் உள்ளன. இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி. ஒகசாகி துண்டுகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 267 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. இதை விடையை எழுதிக்கலாம். டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது, இந்த இடத்துல இது எழுதிக்கிங்க. டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது ஓர் இலையில் இலை தொடர்ச்சியான இலையாக உருவாக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டு, அடுத்து மற்றொரு இலையில் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து டிஎன்ஏவின் சிறிய பகுதியில் ஒகசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த துண்டுகள் டிஎன்ஏ லிகேஸ் நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன. இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5வது கேள்வி. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் யூப்ளாய்டி நிலை சாதகமானதாக ஏன் கருதப்படுகிறது? இதற்கான விடை பக்க எண் 268 இருக்கு. பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க. உயிரிகள் வழக்கமான இருமய குரோமோசோம்கள் நிலையிலிருந்து அதன் மடங்கில் குறைந்தோ அல்லது அதிகரித்தோ காணப்படும் நிலை யூப்ளாய்டி எனப்படும். மும்மைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பொதுவாக மலட்டுத்தன்மையுடையவை. நான்மய நிலை தாவரங்கள் நன்மை பயக்கக்கூடியவை. ஏனெனில் நான்மய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை விளைவிக்கும். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து 6வது கேள்வி. ஒரு தூய நெட்டை தாவரமானது தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. இதில் தோன்றும் F1 மற்றும் F2 தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்மையுடன என்பதை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 344 இருக்கு. பார்க்கலாம். அதாவது கடைசியில் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் பகுதி கொடுத்துருப்பாங்க, செய்முறை பயிற்சி பகுதி. அந்த செய்முறையில் மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு சோதனை இருக்குல்லம்மா, அந்த ஒரு பண்பு கலப்பு சோதனையிலே நம்மளுக்கு விடையெல்லாம் இருக்குது. இதை எழுதிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. புத்தகத்துலேயும் இருக்குது, அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. இதை எழுதினா கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். சரியா? முதல்ல நம்ம ஒரு பண்பு கலப்புனா என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஒரு பண்பின் இரு மாற்று தோற்றங்களை கொண்ட 2 பெற்றோர் தாவரங்களை கலப்பு செய்வது ஒரு பண்பு கலப்பு எனப்படும் எழுதிட்டு, நம்மளுக்கு தூய நெட்டை தாவரமும் தூய குட்டை தாவரம் கலப்பு செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இதை எழுதிக்கலாம். ஒரு தூய நெட்டை தாவரம் ஒரு தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க.
அடுத்து முதல் தலைமுறையில் தோன்றும் அனைத்து கலப்புயிரி தாவரங்களும் நெட்டையாகும். F1 கலப்புயிரி தாவரங்களை தற்கலப்பு அடைய செய்வதனால் F2 தலைமுறையில் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் தோன்றின. சரியா? அப்போ இது அப்படியே போட்டுக்கலாம். நெட்டை தூய பெற்றோர் ஃபர்ஸ்ட் நெட்டை குட்டை இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கேமெட்கள் இணையும் போது F1 சந்ததியில் நம்மளுக்கு கலப்பின நெட்டை கிடைக்குது. F1 கலப்பின நெட்டை வேறுபட்ட கருநிலை கொண்டது தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுது. அடுத்து F2 சந்ததியில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே போட்டு இந்த கட்டம் பாக்ஸ் போட்டு அந்த டிடி 3T டிடி இங்கே டிடின்னு இருக்குது. இதை அப்படியே எழுதிக்க. நெட்டை 3 நெட்டை ஒரு குட்டை நம்மளுக்கு கிடைக்குது. சரி, அதை எழுதிட்டு புறத்தோற்ற விகிதம் நெட்டை 3 குட்டை 1 ஜீனாக்க விகிதம் தூய நெட்டை 1 கலப்பின நெட்டை 2 தூய குட்டை 1 நம்மளுக்கு கிடைக்குது. இதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இல்லை அப்படின்னா பக்க எண் பார்த்தோன்னா 260 இங்கே இருக்கும் பாருங்கள். இதை கூட அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது முதல் சந்ததியில் 2 கலப்பினம் செய்கிறோம். இந்த பாயிண்ட் கூட உங்களுக்கு எழுதிக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அது எழுதிக்கிங்க. இல்லைன்னா இங்கே ஆன்சர் இருக்குது. பக்க எண் பார்த்தா புத்தகத்தில் 260 அது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். முதல் சந்ததின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒரு பண்பு கலப்புனா என்னான்னு ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். இதை எழுதி முடிச்சுட்டு இந்த 3 வரிகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் முதல் சந்ததி F1 பெற்றோரில் தூய பெற்றோர் கலப்பின் மூலம் பெறப்பட்ட விதைகளில் இருந்து தோன்றும் தாவரங்கள் முதல் சந்ததி தாவரங்களாகவும் அனைத்து தாவரங்களும் நெட்டைத்தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்புரியல் இதை எழுதிக்கிங்க. அடுத்து இரண்டாம் சந்ததி தலைமுறை இது ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது F1 சந்ததியின் ஒரு பண்பு கலப்பு விதிகளை தன் மகரந்த சேர்க்கை உட்படுத்தும் போது நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் 3:1 என்ற விகிதத்தில் தோன்றின. இது வரலும் கூட எழுதிக்கலாம். தோன்றின வரலும் எழுதிட்டு அடுத்து புறத்தோற்ற விகிதம் எழுதிட்டு 3:1 ஆகும்னு எழுதிக்கலாம். அடுத்து F2 சந்ததியில் இது ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். F2 சந்ததியில் 3 வகையான தாவரங்கள் தோன்றின. என்னென்ன அப்படின்னா கலப்பற்ற நெட்டை ஹோமோசைக்கஸ் TT1 கலப்பின நெட்டை TT2 கலப்பற்ற குட்டை TT1. சரியா? இதை அப்படியே எழுதிக்கலாம். தாவரங்களின் ஜீனாக்கம் ஜீனோடைப் எனப்படும். எனவே ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1 இது வரலும் கூட இதை கூட நீங்கள் விடையாக எழுதிக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அதே விடையாக கொடுத்தேன். அது கூட கரெக்டு தான். ஓகேவா? இதுக்கு வரைபடம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. டிடி அந்த 2 கலப்ப நட்டையும் தூய குட்டையும் கலப்பின செய்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கும் இருக்குது. இதற்கான விடை பக்க எண் 263 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் குரோமோசோம்களின் அமைப்பு. இது அப்படியே எழுதிக்கலாம். சகோதரி குரோமோடிப் இந்த அமைப்பு படம் வரைஞ்சிக்குங்க. படம் வரைஞ்சிட்டு இது கீழே பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சகோதரி குரோமோடிப்கள் என்று அழைக்கப்படும் 2 ஒத்த இலைகளை உள்ளடக்கி இதிலிருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இது இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே முதன்மை சுருக்கம்னு இருக்குது. இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அடுத்து இரண்டாம் நிலை சுருக்கம், அடுத்து டீலோமியர், அடுத்து சேட்டலைட் அழைக்கப்படுகின்றனர் எழுதிக்கிங்க. 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் டிஎன்ஏவின் பாகங்களை குறிக்கவும் அதன் அமைப்பை சுருக்கமாக விவரிக்கவும் இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 265 266 இருக்கு. பார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் நீங்கள் பாகங்கள் குறிக்கணும். இதற்கான விடை 265 266 இருக்கு. ஃபஸ்ட்டு 267வது பக்கத்தில் இந்த பாகங்கள் குறிச்சிக்கலாம். இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க அப்படின்னா சர்க்கரை, இங்கே சர்க்கரை வரும். ரெண்டாவது சர்க்கரை இங்கே பிபி, இந்த இடத்துல CGATன்னு இருக்குது. சரியா? அந்த இடத்துல பி, அதாவது நியூக்ளியோடைடு. இது என்னதுன்னா நியூக்ளியோடைடு. இந்த பாகங்கள் எல்லாமே குறிச்சிக்குங்க. இதில் என்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எழுதிக்கலாம். ஏன்னா அடினைன், டீனா தைமின், ஜீனது குவானைன், சீனா சைட்டோசின். இதை அப்படியே எழுதிக்கிங்க. சைடில் எழுதிட்டு அடுத்து பாயிண்ட்ஸ் பக்கம் 265 இருக்குது. இதை எழுதிக்கலாம். அதாவது இங்கே டிஎன்ஏ மூலக்கூறு 2 பாலி நியூக்ளியோடைடுகள் ஆனது. இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்ட்ஸ் இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்கா. இதை எழுதிட்டு அது கீழே இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து இது வரணும் சிஜி இது வரலும் எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கீழே லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை மட்டும் எழுதிக்கிங்க. இதோட எழுதிக்கிங்க. சரியா? இதான் 8வது கேள்விக்கான விடை. இணைக்கப்பட்டுள்ள வரல் எழுதிக்கிங்க. இந்த படத்தை மார்க் பண்ணிக்கிங்க. சரியா? அடுத்து விரிவான விடையளி பாருங்க. தகுந்த எடுத்துக்காட்டுடன் இருபண்பு கலப்பை விளக்குக. இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகையில் வேறுபடுகிறதுன்னு இருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 260 261 262 இருக்குது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருபண்பு கலப்பு சோதனைன்னு போட்டு இதை ஃபுல்லாக எழுதிக்கிங்க.
2 ஜோடி எதிரே பண்புகளை கொண்ட இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க. சரியா? கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சந்ததிக்கு செல்லும் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து படம் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து இருபண்பு கலப்பு சோதனையில். அதோட F2 தலைமுறை புறத்தோற்ற விகிதம் 9:3:3 இது உருண்டை மஞ்சள்னா 9, சுருங்கிய மஞ்சள் 3 கிடச்சிருக்கு. உருண்டை பச்சை வந்து 3, சுருங்கிய பச்சை 1 கிடச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்துக்குங்க. அது தூய பெற்றோர் உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள், இது தூய பெற்றோர் சுருங்கிய பச்சை நிறமுடைய விதைகள். ரெண்டு கலப்பினம் செய்யும்போது பெற்றோரில் வந்து RRYY, இது ஸ்மால் RRYY கிடச்சிருக்கு. பெற்றோர்கள் மீட்கள் பார்த்தோம் அப்படின்னா இதில் RY இங்கே RY, இது ரெண்டையும் இந்த கலப்பின செய்வது உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள் கிடைக்குது. F1 கலப்பீடு முதல் தலைமுறையில் கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் தன்மகரந்த சேர்க்கை செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரி, இது எழுதிட்டு நம்மளுக்கு வந்து வேறுபாடு கேட்டிருக்காங்களா, ஒரு பண்பு கலப்பிலிருந்து இரு பண்பு கலப்பு எவ்வாறு வேறுபடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பண்பு கலப்பு முதல் பாயிண்ட் வேறுபாடு வந்து இதை எழுதிக்கலாம். பக்கம் 270 இந்த இதை எழுதிக்கிங்க. அதாவது ஒரு பண்பின் இரு மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலப்புற செய்வது ஒரு பண்பு கலப்பு எனப்படும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதோட வேறுபாடு எழுதிக்கிங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஜீனாக்கம் எழுதணும். இங்கே இருக்கு பாருங்க. அதாவது புறத்தோற்ற விகிதம் இங்கே இருக்குல்ல, புறத்தோற்ற விகிதம் எழுதிக்கலாம் 3:1. இங்கே இருக்குல்ல புறத்தோற்ற விகிதம் 3:1. 2 பாயிண்ட் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிங்கன்னா இந்த 3 வரிகளும் ஒரு பண்பின் இதில் இருந்து எனப்படும் வரலும் 3 வரிகள் எழுதிட்டு வேறுபாடுன்னு போட்டுட்டு புறத்தோற்ற விகிதம் 3:1. அடுத்து நம்மளுக்கு இருபண்பு கலப்பிலிருந்து வேறுபடுகிறது. இருபண்பு கலப்பு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதை எழுதிக்கிங்க, ஹைலைட் பண்ணிக்க. 2 ஜோடி எதிரிடை பண்புகளை கொண்ட தாவர இன கலப்பு இருபண்பு கலப்பு எனப்படும். இதில் அதில் புறத்தோற்ற விகிதம் 3:1 வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா புறத்தோற்ற விகிதம் என்ன வரும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் 9:3:3:1. சரியா? புறத்தோற்ற விகிதம் இங்கே இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இரண்டாவது கேள்வி. டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது? டிஎன்ஏவில் உயிரியல் முக்கியத்துவம் யாதுன்னா பக்க எண் 265 267 இருக்கு, பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்கு பாருங்க, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். டிஎன்ஏ மூலக்கூறு 2 பாலிநியூக்ளியோடைடு இழைகளானது. இதில் இருந்து ஆரம்பித்து ஒன் பை ஒன்னாக இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வரணும் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸு ஏற்கனவே 8வது கேள்விக்கு விடையே எழுதியிருப்போம். இதை அப்படியே ஈஸியாக எழுதிக்கலாம். சேர்த்து எழுதிட்டு இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும். சரியா? டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் குறித்து அடினைன், குவானைன், சைட்டோசின், தைம், ஏடிஜிசி இது எல்லாம் பார்த்துக்க. எத்தனை NM நானோமீட்டர் அளவு அப்படிங்கிறதையும் மென்ஷன். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு அடுத்து அது கீழே வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த 7 பாயிண்ட்ஸ் 5 6 7 பாயிண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்க எண் 267 அதில் முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. இப்போ முக்கியத்துவம் இங்கே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை. சரியா? அடுத்து கடைசி கேள்வி பார்க்கலாம். புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு. தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது. குழந்தையின் பாலினத்தை எத்தகைய இனச்செயல் நினைவு முடிவு செய்கிறதுன்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 267 268 இருக்கு, பார்க்கலாம். அதாவது பக்க எண் 267 பார்த்தோம் அப்படின்னா மனிதனில் பாலின நிர்ணயம் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மனிதனில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்கள் இதில் இருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாகவே. சரியா? இதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு பாருங்க. இது ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், ரைட் பண்ணிக்கணும். ஹெட்ரோகமெட்ரிக் என்ன அழைக்கப்படுகிற எழுதிட்டு அடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை மட்டும் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரியா? அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த கட்டம், இதை மட்டும் கூட நீங்கள் இந்த படம் வரையாமல் இந்த கட்டம் போட்டு XXYY அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மனிதனை பால் நிர்ணயம். அடுத்து இங்கே அண்டம் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் இருந்து ஆரம்பித்து இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் உருவாகிறது வரை எழுதிக்கிங்க. மூன்றாவது கேள்விக்கான விடை. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.